போல்டுன்னா அவங்க தண்ணி குடிக்கிறது, தம் அடிக்கிறது, அது மட்டும் போல்ட்னஸ்ன்னு நினைக்கிறாங்க. அது இல்ல. மேரேஜ் மாதிரி டிவோர்ஸும் பண்ணலாம். ஒரே இடத்துல நமக்கு பிடிக்காம அவங்களோட ஹராஸ்மெண்ட் மட்டும் எடுத்துட்டு நம்ம வாழணும்னு இல்ல. மேரேஜ் நம்ம எவ்வளவு கொண்டாடுறோமோ அதே மாதிரி டிவோர்ஸ் பண்ணலாம், அதே மாதிரி ரீமேரேஜ் பண்ணலாம், சிங்கிளா இருக்கலாம், லிவிங் டுகெதர் பண்ணலாம், ஃபிளர்ட் பண்ணலாம், வாட் எவர். நான் என்ன சொல்றேன்னா, நான் பண்றது 100% தப்பு. நீங்க எடுக்கிற சாய்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபீமேல்ஸ் லேடிஸ் வந்து அப்படிதான் இருக்கணும். எல்லாமே அவங்களுக்காக பண்ணணும், ஐயோ ஐயோ தூக்கம் கழிச்சிட்டு பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல இந்த ஈக்குவாலிட்டிக்காக பேசுறவங்களுக்கு இது புரியாது. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதுவும் தப்பான சாய்ஸ் இல்ல. நல்ல ஒரு அழகான ஒருத்தர் தான் அதுவும் இருந்தது. இந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, நல்லா பேசுறது எல்லாமே நல்லா இருந்தது. இந்த லவ் லைஃப், ஃபேமிலி லைஃப் ஹேண்டில் பண்ண முடியாம ரொம்ப கட் ஆஃப் பண்ணிட்டு இதாயிடுச்சு. கோரிப்பாளையம் சாங்கல்ல இப்ப பார்த்தா யாருக்குமே நான் தான்னு சொல்ல முடியாது. அப்புறம் அந்த அப்புச்சி கிராமம் சாங் ரொம்ப ஹிட். என் கண்ணுக்குள்ள ஒரு சிரிக்கி, பட் அதுல நான் தான் இருக்கேன்னு இப்போதான் தெரியுது. முருகதாஸ் சார் மீட் பண்ணலாம், லிங்குசுவாமி சார் ஆஃபீஸ் அவங்க மீட் பண்ணலாம். ஆனா 1 lakh எடுத்துட்டு போனோம் நம்ம, அப்பதான் அது கொடுத்தாதான் உங்களுக்கு சான்ஸ்ன்னு சொல்லும் போது அம்மா வந்து சரி உடனே அவங்களோட நகையெல்லாம் கொடுத்துட்டு அங்க போலாம், முருகதாஸ் சாரை பார்க்க போலான்னு சொன்னா அங்க முருகதாசும் இல்லை, யாரும் இல்லை. இனிமே வரப்போற ஃபீமேல்ஸ் இல்லைன்னா அந்த லேடிஸ்க்கு என்ன சொல்றேன்னா, எது நடந்தாலும் இப்போ இந்த ரூம்ல வந்து அந்த கேமராமேன் என்கிட்ட ரொம்ப தப்பா ஒரு பார்வை விட்டுச்சுன்னா நான் இம்மீடியட்டா இங்க ரியாக்ட் பண்ணணும். பட் எங்க என்ன நடந்தாலும் நம்ம தான் அதுக்கு வாய்ஸ் எடுத்து பேசணும், எதிர்த்து பேசணும், சண்டை போடணும், இல்லைன்னா கேஸ் போடணும், வாட் எவர் நம்ம பண்ணி தான் ஆகணும். பேசினா அது குத்தம் ஆயிடுமா, இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா இன்னும் அது அதிகமா நடக்கும். JFW presents Unscripted, powered by CALS, building tomorrow with clean energy. Mridu towels from Ramraj, super soft, super absorbent. Twin birds, wear it, feel it, love it. JFWோட இந்த பாட்காஸ்ட்ல இன்னைக்கு என் கூட சுவாசிகா இருக்காங்க. வணக்கம். வணக்கம், தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. திங்க் ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி உங்களோட இது, போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யுவர் ஒர்க் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லைஃப். அங்கங்கே சில விஷயங்கள் நீங்கள் பேசுகிறத வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. திங்க் இது வந்து இன்னைக்கு பர்சனலாக இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டு பிகின் வித், எனக்கு வந்து உங்ககிட்ட சுவாசிகா அப்படி சொல்லும் போதே டக்குன்னு கேட்கணும்னு நினச்சது என்னென்னா, ஒரு 18 வயசு பொண்ணு பெரிய கனவோட இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க. ஆனால் அவங்க நினச்சபடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லை மூவிஸோ டேர்ன் அவுட் ஆகலை. அப்படிங்கும் போது தட் வுட் ஹவ் பின் யுவர் ஃபர்ஸ்ட் எவர் ரிஜெக்ஷன், ஆர் இது என்னது அப்படின்னு ஒரு ப்ராசஸ் பண்ண கூட முடியாத ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. அண்ட் 17 வருஷம் கழிச்சு இன்றைக்கி பார்க்கும் பொழுது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் தமிழ் சினிமா, இவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தாலும் இவங்க வந்து இவங்க பண்ணிவிடுவாங்க, இவங்க எவ்வளோ ஒரு டீப்பான கேரக்டரும் எழுதலாம் அப்படின்னு மாறி இருக்கு. இந்த நம்பிக்கை வந்து அந்த முதல் ஃபியூ படங்கள் சரியாக ஒர்க் ஆகாத போதுலேருந்து இருந்ததா? என்ன வாட் வாஸ் யுவர் மைண்ட் ஸ்பேஸ் தென்? அந்த ஏஜ் 16 இயர்ஸ் 17 இயர்ஸ் அந்த 18 இயர்ஸ்லாம் சொல்லும்போது அந்த ஏஜில் நமக்கு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு மெச்சூரிட்டி எல்லாம் இல்லை. பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு ஆடிஷன் தமிழ் அந்த மூவி கொடுத்த உடனே செலக்ட் ஆகிட்டேன். ஸோ ஹீரோயின் ஆகிட்டு செலக்ட் ஆகிட்டேன். அப்போ ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணலைல்ல. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, வாவ் சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா போகுது அப்படின்னு. படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆகாது, எனக்கு அதுவும் ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் தான் அது படம் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, யாரும் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணலை, நிறைய ஆஃபர்ஸ் வரலை. அப்படி இருக்கும்போது தான் அந்த ஒரு என்னமோ சரியில்லை அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாட் வந்தது. அப்போ அந்த ஏஜில் நம்ம வந்ததுனால பயங்கரமான ஒரு டிப்ரெஷனான ஒரு ஸ்டேஜ். பிகாஸ் நான் என்னுடைய அகாடமிக் அதெல்லாம் பாதி விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு, ஈவன் அம்மா கூட வீட்டில் எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு தான் சென்னைக்கு வந்தேன். அம்மாவும் நானும் வந்திருக்கேன். பிகாஸ் அப்பாவுக்கு அப்போ பிடிக்கல. அவங்களுக்கு நான் இந்த மாதிரி 10th முடிச்சுட்டு இப்படியே போகிறது சரியில்லை, ஏதோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு போனால் தான் பெட்டர்னு சொல்லும்போதும் இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு அம்மா வந்து அவங்கக்கிட்ட சண்டை போட்டு, அம்மாவோட தம்பி அப்புறம் எல்லாருமே ஒரு மாதிரி நோ அப்படி தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு ஃபேஸில் இருந்து அப்புறம் நானும் என்னோட அகாடமிக் பாதி விட்டுட்டு எக்ஸாம் எல்லாம் எழுதாமல் +1 +2 எல்லாம் ஜாயின் பண்ணாமல் அப்படி வந்துட்டேன்.
ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தப்பாயிடுச்சோ அப்படின்னு ஒரு ஃபீல். இப்போ நான் திருப்பி போனா என்ன நடக்கும்? அந்த மாதிரி எல்லாம் வரும்போது டெய்லி நைட் அழுறது, அ நானும் அம்மாவும் பேசிட்டு இருக்கிறது. இது என்ன ஒரு மாதிரி டிப்ரஷன்னு ஃபுல்லி போகலைன்னா கூட மைண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணவே ஆமா, முடியாத ஆமா ஒரு முடியல. ஃபேஸ். அப்புறம் நாங்க சென்னையிலிருந்து ஒரு மேனேஜர்ஸ் எல்லாம் ஏமாத்தியிருக்காங்க. நெறைய மேனேஜர்ஸ் வந்து அங்க போலாம், நம்ம இங்க ஆடிஷன் போலாம், அங்க போலான்னு சொல்லிட்டு ஏதேதோ இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு ஆடிஷன் போன இடம்லாம் பார்த்தா பயமா இருக்கும். இது ஏதோ இந்த குண்டா இது மாதிரி எல்லாம் இருக்கும். பிகாஸ் அந்த மாரி ஒரு டைரக்டரும் இல்ல, அந்த ஆடிஷனும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு அந்த அப்போ தமிழ் சினிமால நெறைய டைரக்டர்ஸ் பேரெல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச டைரக்டர்ஸ் மணிரத்னம் சார், அப்புறம் பாலா சார் அந்த மாரி தான் பேரு தெரியும். அப்புறம் கெஜினி டைரக்டர், பையா டைரக்டர் அதெல்லாம் தெரியும். அவர் பேரு, அவர் ஆஃபீஸ், அவரோட உருவம் எல்லாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி நெறைய பேரு இந்த மாதிரி முருகதாஸ் சார் மீட் பண்ணலாம். லிங்குசுவாமி சார் ஆஃபீஸ் அவங்க மீட் பண்ணலாம். ஆனா 1,00,000 எடுத்துட்டு போணும் நம்ம. அப்பதான் அது கொடுத்தா தான் உங்களுக்கு சான்ஸ்ன்னு சொல்லும்போது, அ அம்மா வந்து சரி உடனே அவங்களோட நகையெல்லாம் குடுத்துட்டு, "வாங்க போலாம் முருகதாஸ் சார பார்க்க போலான்னு" சொன்னா, அங்க முருகதாஸும் இல்ல, யாரும் இல்ல. அந்த மேனேஜர் திரும்பி பார்த்தா அவங்களும் இல்ல. ஹோட்டல் பில் அடைக்காம அவங்க போயிட்டாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நடந்தப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா வேண்டாம், பாரு தான் என்ன வீட்ல கூப்பிடுவாங்க. ஸோ வேண்டாம் பாரு நம்ம திருச்சி போலாம்ன்னு சொல்லிட்டு இது பயமா இருக்கு இந்த இடமே. ஏன்னா லாங்குவேஜ் தெரியாது. ப்ராப்பரான அன்னைக்கு இப்போ நம்ம ஒரு ஹோட்டல்ல நல்ல ஹோட்டல்ல நமக்கு பார்த்து கொடுப்பாங்க புரொடக்ஷன். அப்போ அப்படி இல்ல. இந்த கேம்பஸ் ஹோட்டல்னு ஒண்ணு இருக்குல்ல ஏவிஎம் ஆப்போசிட். அந்த சந்துக்குள்ள ஒரு சின்ன ஹோட்டல்ல தான் இருந்தேன். அதுவுமே ஒரு பயமான ஒரு ஒரு ஏரியா. அ அப்புறம் இந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புனேன். ஈவன் அந்த டைம்ல என்னோட ஃபர்ஸ்ட் படம் 2 படம். கோரிப்பாளையம் அண்ட் வைகை 2மே ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ப கூட ப்ராப்பரான ஒரு அந்த பொசிஷனிங் என்னால பண்ண முடியல. அப்போ போனும்போது ரொம்ப வருத்தப்பட்டு போனேன். சரி இனிமே நமக்கு தமிழு பரவால்ல. பட் நான் என்ன மைண்ட்ல நெனச்சேன்னா, சரி தமிழ் தான் நமக்கு செட் ஆகல. மலையாளம் நமக்கு கண்டிப்பா செட் ஆகும். சரி அங்க போய் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம வீடு இருக்கு. பக்கத்துல ஆளுங்க இருக்காங்க. அங்க நம்மள லாங்குவேஜ் யாரும் தெரியும். ஏமாத்த முடியாது. ஏமாத்த முடியாது. எல்லா டைரக்டர்ஸ் பேரும் தெரியும். அப்ப அப்படி இருந்தது. எனக்கு வந்து என் மேல எப்போ ஒரு நம்பிக்கை இருந்தது. ம். எங்கேயும் நான் வந்து அந்த ஒரு செல்ஃப் பிலீவ் இல்லாம நான் போனதில்ல. அங்கங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஒரு திங்க் இது இது அப்படியெல்லாம் இருக்கு. ஏன் அப்படி அந்த கொஸ்டின் மார்க் அதெல்லாம் இருக்கு. பட் ஒரு நாள் கூட நான் சினிமால வராம, அந்த பேரு வாங்காம நான் பேக் அவுட் பண்ண மாட்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்புறம் என்னோட அம்மாக்கும் அது அந்த நம்பிக்கை இருந்தது. நாங்க 2 பேரும் அந்த நம்பிக்கையில இப்படி ஓடிட்டு இருக்கிறதுனால, அது கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. ஸோ நான் எப்பவும் அதுதான். ஒரு நம்ம மேலே ஒரு செகண்ட் சான்ஸ் வைக்கக்கூடாது. அந்த ஒரு அந்த ஒரு இது நடக்குமா? நல்லா இருக்குமா? நான் பண்ணலாமா? வேண்டாமா? என்னால முடியாது அப்படின்னு நினைக்காம, ஒரு நம்மளோட பிளைண்ட் ஒரு ட்ரஸ்ட். பிளைண்டான ஒரு இதுல நமக்கு முடியும் கண்டிப்பா. 1 இயர், 2 இயர், 20 இயர், 15 இயர் வாட்டெவர் அது முடியும் அப்படி அப்படின்னு எடுத்து பார்க்கலாம். எதுவா இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிகாஸ் எனக்கு பெருசா அகாடமிக் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. படிச்சு ஒரு வேலை வாங்கணும், ஒரு டாக்டர், என்ஜினியர், டீச்சர் அதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்ல. வெரி ஃபர்ஸ்ட் ஒரு 5த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே. ஸோ அதனால இந்த வேலையெல்லாம் எனக்கு முடியாது. படிக்கவும் என்ன நான் ரொம்ப மோசம். அகாடமிக்லயும் ரொம்ப மோசம். அதனால அந்த விஷயம். ஒண்ணு நடிப்பு, இல்லன்னா கிளாசிக்கல் டான்ஸ். ம். அதுக்கு நான் இது 2ல தான் எனக்கு இருக்கும். இது 2மே என்னால பண்ண முடியும். மத்தது எதுவுமே என்னால பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த பக்கமே திரும்பி பார்க்க வேண்டான்னு சொல்லிட்டு, நான் எப்படியாச்சும் ஏதாச்சும் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒண்ணுமே நடக்கல. ஒரு 15 இயர்ஸ்ல பெருசா எதுவும் நடக்கல. பட் அங்க இங்க எல்லாம் அதோட ஒரு என்ன சொல்றது? ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி ஐ வில் ஸ்டார்ட் டூயிங் சீரியல்ஸ் இன் மலையாளம், தென் மூவிஸ், ஆங்கரிங், நெறைய டிவி ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், லைவ் ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸ்டேஜ் ப்ரோகிராம், ஷார்ட் ஃபிலிம் அது இது. அப்படி அப்படி போயிட்டு இருக்கு. தமிழ்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு கிடைக்குது. ம். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவர்ஷன் மாரி தானே நீங்க வந்து கிளம்பியிருப்பீங்க. என்னடா அது இப்படி ம். லூட்டிங் நடந்திருக்கு உங்ககிட்ட ஆமா, இருந்து. ஆமா, பல லட்சங்கள் நீங்க வந்து ஆமா. ஏமாந்துருக்கீங்க. ஐய்யயோ! இனிமே வேண்டவே வேண்டாம் இந்த பக்கம் அப்படின்ற ஒரு 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 அவர்ஷன் ஆமா. அது இருந்திருக்கும்ல. அம்மாக்கு இருந்தது. ஆ. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு பயம். தனியா வேற இருக்கு நம்மளுக்கு. ஸோ காசு போயிட்டு இருக்கு, நகை போயிட்டு இருக்கு. அப்போ இங்க எப்படி சர்வைவ் பண்ண முடியும்னு எவ்வளோ அவங்களுக்கு செலவு அந்த மாரி பண்ணியிருப்பீங்க?
இப்போ எனக்கு மைண்ட்ல மேபி ஒரு 1.5 லட்சம் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மேனேஜர்ஸ் அவங்க கூட்டிட்டு போகும்போது இந்த கருப்புல நான் பண்ணல. பிரியாணின்னு சொல்லிட்டு என் கையில இருந்து பிரியாணி அது இது எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த கருப்புல என்ன நடக்குதோ அது கோர்ட்ல நடக்குது. இது வந்து இது. ஆனா இப்பவும் அந்த மாதிரி நிறைய மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஒரு நம்ம 90% நல்லா இருக்காங்கன்னா, இன்னொரு 10% வந்து ஏமாத்துறதுக்காகவே மேனேஜர்ன்னு சொல்லிட்டு வர நிறைய பேர் இப்பவும் இருக்காங்க. நிறைய கேர்ள்ஸ் ஏமாந்துருக்காங்க. ஸோ அது எல்லாம் நமக்கு ஒரு லெசன் அந்த டைம்ல. காசு தான் போயிருக்கு. பெருசா நமக்கு வேற எதுவும் அஃபெக்ட் ஆகலைங்கிறது ஒரு காட் கிரேஸ் அப்படிதான் சொல்ல முடியும். ஸோ அப்போ அம்மாக்கு அந்த பயம் இருந்தது. எனக்கு அப்பவும் அந்த பயமா எதுவும் இல்ல. சரி ஏதோ சரியா நடக்கல. நம்ம அங்க போய் ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் இங்க வரலாம்னு ஐடியால தான் நான் இருந்தது. பட் எனக்கும் அப்போ ரொம்ப என்னோட வாய்ஸ் இது பண்ணி இதுதான் என்னோட ஐடியான்னு சொல்ல சொல்லி தெரியல. தனியா இருக்கிறதுக்கு எனக்கும் முடியல. ஸோ அதனால நான் அம்மா கூட போயிட்டேன். பட் அங்கேயே உட்கார்ந்துட்டு நான் மலையாள மூவிக்காக ட்ரை பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே லிங்குசாமி சார், அதே முருகதாஸ் சார் வந்து ஸ்டேஜில் என்னோட மூவி 100 சாமி பார்த்துட்டு பயங்கரமா நடிச்சிருக்கீங்க. நீங்க பெரிய அது சொல்லும்போது, நான் அன்னைக்கு அவங்கள பார்க்காம இன்னைக்கு இந்த ஒரு மேடையில பார்க்கும்போது, ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆன மாதிரியான ஒரு ஃபீலா இருந்தது எனக்கு. அது வேர்ட்ஸால என்னால இது பண்ண முடியல. ஸோ அப்ப நானே வந்து எனக்கு தேங்க்ஸ் சொன்னேன். அந்த நான் ட்ரெய்லர் இவென்ட்ல இருக்கும்போது அவங்க மேடையில சொல்லிட்டு இருக்காங்க. லிங்குசாமி சார், முருகதாஸ் சார் எல்லாம் என்னை பத்தி பாராட்டிட்டு இருக்கும்போது, நான் அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல எனக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க் யூ ஸ்வாசிகா. நீங்க உங்களோட அந்த கிவ் அப் ஆமா பண்ணாம கிவ் அப் gratitude-னால. பண்ணாம இப்படியே இருந்ததுக்கு தேங்க் யூ அப்படின்னு நான் எனக்கு தேங்க்ஸ் சொன்ன ஒரு டே அது அந்த நைட் தான். Beautiful, beautiful. இன்னொரு விஷயம் நீங்க சொல்லும்போது சொன்னீங்க, எனக்கு அட்லீஸ்ட் ஃபைனான்ஷியலான ஒரு ஏமாற்றங்கள் தான் நடந்திருக்கு. இன்னும் நிறைய கேர்ள்ஸ் இன்னும் நிறைய மாதிரியான ஆமா ஆமா விஷயங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி ஒரு ஃபிசிக்கல் கரெக்ட் ஹராஸ்மெண்ட்டாக கரெக்ட். இருக்கட்டும், இல்லை மென்டல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ தூரம் அது வெளியே வந்துட்டே இருக்கு? எவ்வளோ தூரம் அதை பற்றி ஓக்கலாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ எனக்கு அந்த ஏஜ்ல ஒரு பயம் இருந்த மாதிரி மேபி நிறைய பேருக்கு பயம் இருந்திருக்கும். ம். பட் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து இந்த பயத்திலே வாழாம, ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கான ஒரு ஒரு மெச்சூரிட்டி இல்லைன்னா அந்த ஒரு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி அந்த ஒரு மென்டல் ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தா ரொம்ப நல்லது ம், ம். லேடிஸ்க்கு. ஏன்னா நம்ம பிகாஸ் இன்னைக்கும் அந்த காஸ்டிங் கவுச் அதை பத்தி கரெக்ட் பேசிட்டு கரெக்ட் தானே கரெக்ட். இருக்கோம். அப்போ ஆமா ஆமா ஆமா. எங்கேயோ ஏதோ ஒன்று எக்ஸிஸ்ட் ஆயிட்டே இருக்கு இல்லையா? கண்டிப்பா நடக்குது. நம்ம ம். நடக்கலைன்னு சொல்லவே முடியாது. இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற மாதிரி எல்லா ட்ரூ இண்டஸ்ட்ரியிலும் ட்ரூ நடக்குது. ட்ரூ ட்ரூ. அதுவும் நம்ம சொல்லணும். மொத்தமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் மோசம் அப்படி இல்ல. நீங்க இப்போ ஒரு ஏர் ஹோஸ்டஸ் இது வேணாலும் டாக்டர் இப்போ என்னோட அம்மாவோட சிஸ்டர் எல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி அவங்க நர்ஸ் மும்பைல. அந்த காலத்துல என்னோட அம்மா என்னோட பாட்டியோட சிஸ்டர். அவங்க அந்த காலத்துல சொன்னாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்னு. ஸோ அப்போலிருந்து அவங்க சினிமா ஃபீல்டு இல்ல. நர்சிங். ம். ஸோ அந்த டைம்ல இருந்து எல்லா இடத்துலயும் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு அவங்க எம்பிஏ ஜாயின் பண்ணிட்டு இன்னொரு இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு போகும்போது அங்கே. ஸோ எல்லா இடத்துலயும் நிறைய விஷயங்கள் நடக்குது. அது சினிமான்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் லைம் லைட்ல இருக்கிறதுனால அதை பத்தி மட்டும் பேசுறது. பட் எங்க என்ன நடந்தாலும் நம்ம தான் அதுக்கு வாய்ஸ் எடுத்து பேசணும், ம், எதிர்த்து ம், ம். பேசணும், சண்டை போடணும், இல்லைன்னா கேஸ் போடணும், வாட் எவர் நம்ம பண்ணி தான் ஆகணும். அது இல்லைன்னா நம்ம இப்போவும் ஐயோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பேசினா அது குத்தமாயிடுமா அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தால் இன்னும் அது அதிகமாக நடக்கும். ஸோ வென் நம்மளோட வாய்ஸ் ரேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு பயம் கண்டிப்பாக வரும். ம். ஸோ நான் என்ன சொல்கிறதுன்னா இந்த மீ டூ அது எல்லாம் இந்த 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி டிலே பண்ணாமல் பேச முடிஞ்சன்னா நமக்கு தெரியாது இப்போ ஆப்போசிட் இருக்கிற அவங்களோட மனநிலைமை அப்போ என்னன்னு தெரியாது. அதனால அவங்க பேசாமல் இருக்கலாம். தட்ஸ் ஓகே. பட் நான் இனிமே வரப்போகிற ஃபீமேல்ஸ் இல்லைன்னா அந்த லேடிஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா எது நடந்தாலும் இப்போ இந்த ரூமில் வந்து அந்த கேமராமேன் என்கிட்ட ரொம்ப தப்பாக ஒரு பார்வை விட்டுச்சுன்னா நான் இம்மீடியட்டாக இங்கே ரியாக்ட் பண்ணணும். ம், ம், அந்த பயம் அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். ம். அது இல்லாம நான் வந்து பயந்துட்டு இருந்தேன்னா, அவன் நாளைக்கு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் போட்டுடுவாங்க. அப்போ நம்ம பயந்தாளின்னு தெரிஞ்சுச்சுன்னா, இந்த ஜென்ஸ் வந்து நம்ம மேல இன்னும் அது கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, எல்லாருமே வந்து ஐயோ! இந்த பொண்ணு வாயில வரதெல்லாம் வெளியில சொல்றமா இப்போ வேற மொபைல் இருக்கு. டக்குன்னு ஆமா. வீடியோ எடுத்து. அதனால அந்த பயம் கொடுத்துட்டு இருந்தேன்னா பயம்தான். ம்.
அந்த பாய்ஸ் நமக்கு எவ்வளோ பயம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி நம்மளும் திருப்பி பயம் கொடுத்தா போதும். பட் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தேன்னா இது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கும். ஐ திங்க் நேச்சுரலி அந்த கண்டிஷனிங் வந்து நமக்கு எப்பவுமே இப்போ ஆமா இன்னைக்குமே ஆமா வீட்ல வந்து சொல்லும்பொழுது பத்திரமா போயிட்டு வா, நைட் லேட்டா வராத, என்னதான் லைக் வந்து நம்ம அது வந்து சொல்றது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னோட பர்சனல் இதுதான். அது சொல்றதுக்கு நான் அது தப்புன்னு நான் இல்ல சொல்ல நான் என்ன மாட்டேன். சொல்ல வரேன்னா அந்த கண்டிஷனிங் நமக்கு நேச்சுரலா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆகுறது அந்த பயம் தானே. ம். இமீடியட்டா ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஐயோ அப்படின்ற ஒரு பயம் தானே நமக்கு ஃபர்ஸ்ட் வருதா. அது ஸ்லோவா அது நம்ம go ஸ்லோலி through. வந்து வீட்ல கூட பத்திரமா போயிட்டு வா அது சொல்றதுக்கு நடுவில் கூட இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா இப்படி கூட ரியாக்ட் ஆ. பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரியான பேரண்ட்ஸ் இருக்கணும். அண்ட் ஸ்கூலிங், காலேஜ், வேலை நடக்கிற எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி சொல்றதுக்கான எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலிங்லேயே அது கொஞ்சம் நடந்தா நல்லா இருக்கும். அப்புறம் வீட்டில் நம்மளோட அப்பா அம்மா யாரு அது இந்த பத்திரமா பயமா அதெல்லாம் அதுக்கு நடுவில் இந்த வேர்ட்ஸ் கூட நீங்க எது இருந்தாலும் ஓப்பனா ரியாக்ட் பண்ணுங்க, சண்டை போடுங்க, இல்லைன்னா எங்ககிட்ட வந்து சொல்லுங்க பயப்படாம, அதெல்லாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்புறம் அப்பா அம்மா கூட அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ நிறைய லேடிஸ் பொண்ணுங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ இது பண்ணிட்டு மூவ் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு மேபி அவங்க லவ் பண்ண டைமில் ஏதாவது பண்ணலாம், அதை எடுத்துட்டு அவங்களே பிளாக்மெயில் பண்ணுறது, இல்லை அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் பயப்பட்டு இன்னும் நெக்ஸ்ட் ஒரு கேங்கில் போய் மாட்டுறது நிறைய இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து அப்பா அம்மா சொல்லணும். என்ன நடந்தாலும் எங்ககிட்ட வந்து சொல்லலாம். நீ வந்து இப்போ என்ன மாதிரி கெட்டு போனாலும் பரவாயில்ல, நாங்கள் இருக்கு. இப்போ என்னோட அம்மா எல்லாம் அப்படிதான். என்ன வேணாலும் பண்ணு, எது வேணாலும் பண்ணு, நீ என்ன பண்ணாலும் இப்போ நான் இப்போ சொல்றதுன்னா நீ எங்கே போயிட்டு நீங்க பிரெக்னெண்டா கூட திரும்பி வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் வந்து அது பாத்துக்கிறேன். நான் வந்து வெளியில இருக்கிற சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க வந்து மென்டலி அதுக்கு இது ஆகாம இன்னும் மறுபடியும் அந்த ட்ராப்ல போய் விழாம என்கிட்ட வந்து சொல்லு, நான் வந்து முன்னாடி நின்று அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்றேன், அந்த பயமே வேண்டான்னு. ஸோ என்னோட அம்மா அந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடந்தாலும் நமக்கு அங்கே போயிட்டு இது நடந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து திட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பட் நமக்காக நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இமோஷ்னல் ஒரு சப்போர்ட் வந்து பேரண்ட்ஸ் ஸ்பெஷலி நம்ம கேர்ள்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வெளியில் போய் தப்பில்லை இல்லைன்னா அந்த கேங்கில் மறுபடியும் அந்த பிளாக்மெயிலுக்கு போகாமல் இன்னும் கொஞ்சம் சேஃபாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும்னு எனக்கு தெரிஞ்சு. ஈவன் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வரும்போதும் திரும்பி வர்றதுக்கு பயப்படுறாங்க. அந்த ஹராஸ்மெண்ட் எல்லாமே அங்கேயே பார்த்து எடுத்து சூசைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நம்ம பேரண்ட்ஸ் அப்பா அம்மா சொல்லணும், உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் என்ன தப்பு நடந்தாலுமே திரும்பி வந்துருங்க. மேரேஜ் மாதிரி டிவோர்ஸும் பண்ணலாம். நம்ம ஒரே இடத்துல நமக்கு பிடிக்காம அவங்களோட ஹராஸ்மெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வாழணும்னு இல்லை. ஸோ இந்த மேரேஜ் நம்ம எவ்வளோ கொண்டாடுறோமோ அதே மாதிரி டிவோர்ஸ் பண்ணலாம், அதே மாதிரி ரீமேரேஜ் பண்ணலாம், சிங்கிளாக இருக்கலாம், லிவிங் டுகெதர் பண்ணலாம், ஃப்ளர்ட் பண்ணலாம், வாட் எவர். நீங்கள் லேடிஸ்க்கு வந்து எல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு இமோஷனல் சப்போர்ட் அப்பா அம்மா கொடுத்தாலே போதும். அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும் அவங்களாலன்னு எனக்கு தோணுது. ஆஃப்டர் இத்தனை வருஷம்ல இந்த ஒரு தாட்டை இவ்வளோ கிளியராக யூ ஜஸ்ட் புட்டிங் இட் அவுட். நீங்கள் அந்த 18 வயசில் நடிக்க வரும்போது அப்போ அந்த என்வாயன்மெண்ட் எவ்வளோ சேஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? அப்போ என்ன பயங்கள் இருந்ததா, இல்லை அப்போவுமே ஓரளவுக்கு இந்த கிளாரிட்டி இருந்ததா? எனக்கு அந்த கிளாரிட்டி எப்பவும் இருந்தது. எனக்கு என்ன விஷயம் நடந்தாலும் அப்போ ரியாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது இருந்தது. ஸோ சின்ன வயசில் இண்டஸ்ட்ரின்னு இல்லை, எங்கேயா ஒரு எங்கேயாச்சும் கூட ஒரு ஸ்டேரோ இல்லை ஒரு ராங் டச் அந்த மாதிரி வரும்போது நான் பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது அந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் வரும்போது ஏந்து அடிச்சதெல்லாம் இருக்கு. ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு இமீடியட்டா ஒரு இது அண்ட் எனக்கு வந்து மேபி என்னோட அம்மா இப்படி சொன்னதுனால கூட அது இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு மென்டல் சப்போர்ட் நமக்கு இருக்கும்போது ஈவன் தோ நான் அவங்க கூட தான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். எப்போவும் ரொம்ப எல்லாம் தனியாக போனதில்லை, எல்லாமே அவங்க கூட தான் போனாங்க. ஸோ அவங்க கூட சரின்னு சொன்னாலுமே சம்டைம்ஸ் அவங்க கூட சொல்லுவாங்க சரின்னு. பட் நான் நீங்கள் தானே சொன்னீங்க ரியாக்ட் பண்ணணும், அப்புறம் இப்போ என்ன சரின்னு ஆமாம்மா சரி ரியாக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு இருக்குது. ஸோ நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த காஸ்டிங் கவுச் அது இதெல்லாம் நம்மளுக்கு ஃபோன்லேயே ஒரு ஆள் தப்பாக பேசும்போதே அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, அந்த ஆடிஷனுக்கு அந்த ஒரு இது அலர்ட்னஸ் வரும்ல, ஒரு ஓகே இது சரியில்லை, இவங்க கூப்பிடுற விதம் சரியில்லைன்னு எல்லாம் அப்போவே அந்த ஒரு கிளாரிட்டி வந்தது. ஸோ அது தேங்க் காட் எனக்கு அது இருந்தது. அது எல்லாருக்குமே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஸோ பேசிக்காக இந்த ரியாக்ட் பண்ணுறதுக்கு பயப்படாமல்
நோ சொல்கிறதுக்கு பயப்படாமல் இருந்தாலே நிறைய பிரச்சனைகளால் நம்மளை சார்ட் பண்ண முடியும். மொத்தமாக எல்லாமே சரி பண்ண முடியுமான்னு எனக்கும் தெரியாது. பட் இம்மீடியட்டான ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ரொம்ப வெயிட் பண்ணி 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம சொன்னாலுமே நிறைய பேர் இப்போ போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே நமக்கே பேக் ஃபயர் ஆகுது. புரியுது. நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது புரியுது. ஐ திங்க் அதான் நீங்க சொன்ன மாரி மோஸ்ட்லி இந்த மாரி ஒரு கண்டிஷனிங்ல இருந்துட்டதுனால, அந்த ஷிவரிங் அந்த பயம் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஆமா, அத ஆமா. எப்படி அந்த நீங்க ஒரு ஃபேமிலி லெவல்ல அத பிரேக் பண்றதுக்கான ஒரு எஃபோர்ட் ஃபேமிலியா எடுத்தா, ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் எடுத்தா இன்னும் இன்னும் பெட்டர் கொஞ்சம் ஆகும். மென்டல் கரெக்ட், ஸ்ட்ரென்த்தோட கரெக்ட். நம்ம வந்து இந்த யா சொசைட்டி ஃபேஸ் நான் பண்ணலாம். எப்பவும் சொல்லுவேன், விமென்ஸ் வந்து என்ன கேட்டேன்னா ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகணும். அது இல்லை, அது இருந்தாலும் இல்லைன்னு அது ஓகே, அது நல்லது தான். பட் இமோஷனல் ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு இருக்கணும். ம். என்ன வந்தாலுமே அங்கே நின்று அது போராடி அது இது பண்ணி நோ என்ன நோ, எஸ் என்ன எஸ், இல்லை ஆர்கியூ பண்ணோன்னா ஆர்கியூ பண்ணி அந்த சுச்சுவேஷனை கோ த்ரூ பண்ணி நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுவும் கோ த்ரூ பண்ணி லைஃப் அப்படியே அப்படி போகும்போது அந்த இமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்கிற விமென் தான் நான் எப்போவும் ஸ்ட்ராங்கான போல்டான அந்த போல்ட்னஸ் எல்லாம் பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் வச்சுட்டும் நம்ம மென்டலி ஒருத்தர் வந்து இப்படி சொன்ன உடனே ஐயோ ன்னு சொல்லிட்டு டிப்ரெஷன், அதுக்கப்புறம் போயிட்டு இப்போ எல்லாரும் லேடிஸ் வந்து போல்டுன்னா அவங்க தண்ணி குடிக்கிறது தம் அடிக்கிறது அது மட்டும் போல்ட்னஸ்ன்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கலாம், அது ஒரு இது. பட் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே அதுக்கு ஆப்டாக நம்ம அதுக்கு அடாப்ட் பண்ணி நம்மளோட லைஃப் டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இருந்தால் நமக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் வந்துடும். எதுவும் இல்லைனாலும் நம்மளால சமாளிச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் நம்மளோட இதிலிருந்து போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விமென்ஸ் வந்து இமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்கணும். ஹாப்பியாக இருந்தாலும் ஆங்ஸைட்டியாக இருந்தாலும் சேடாக இருந்தாலும் எல்லாமே ஈக்குவலி பேலன்ஸ் பண்ணி அவங்களால போக முடிஞ்சதுன்னா ஒர்க்கும் கரியரும் பார்க்க முடியும், ஃபேமிலியும் பார்க்க முடியும், செல்ஃப் கேரும் பண்ண முடியும், எல்லாத்துக்கும் முடியும். இது அந்த இமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா தான் நம்ம ஐயோ எனக்கு ஒர்க் ப்ரெஷராக இருக்குது அது சொல்லிட்டு ஃபேமிலி சொதப்படுறது. இல்லைன்னா ஃபேமிலி வந்து மட்டும் பார்த்து அவங்களுக்கு வேண்டது அவங்களால பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி போகிற விமென்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் விமென்ஸ் தான். ஸோ நீங்க மலையாளத்துல ஒரு பெரிய ஹோப்போட போறீங்க. அங்கேயும் பல ட்ரையல்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அங்க அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அந்த ஒரு பிரேக் அப்படிங்கிறதுக்காக எத்தனை வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்தது? அங்கேயும் ஸ்டார்டிங்கில் ஒன்றும் நடக்கலை. சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ஸ், இந்த ஒரு சீன் 2 சீன்லலாம் வந்து போகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணேன். ஸோ இன் பிட்வீனில் எனக்கு வந்து கேமரா முன்னாடி நடிக்கணும். அதுதான், அது எப்படி நடிக்கணும், எங்கே நடிக்கணும், எந்த இருந்தாலும் ஓகே தான், கேமரா முன்னாடி நடிக்கணும்னு இருந்தது. ஸோ மூவிஸ் வந்து பெருசாக ஒர்க் ஆகலை. அப்போ நான் நினச்சேன் சரி சீரியல்ஸ் ட்ரை பண்ணலாம். அப்போ ஒரு ஆஃபர் வந்தப்போ நான் எடுத்துட்டேன். ஸோ ஒரு 6-7 இயர்ஸ் அந்த சீரியல்லே போயிடுச்சு. ஸோ மூவி பற்றி நான் திங்க் பண்ணலை. ஸோ ஒரு கேப் ஆயிடுச்சு மூவிஸ்ல. இந்த 7 இயர்ஸ் நான் எந்த மூவியும் பண்ணல. சீரியல் போயிட்டு அந்த சீரியல் வந்து பயங்கரமான ஒரு ஹிட் ஆயிடுச்சு. சீதான்னு ஒரு சீரியல். அது வந்து பயங்கர ஹிட் ஆன உடனே அந்த கண்ணூர் காசர்கோடுலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சொல்கிற மாதிரி எல்லாரும் வந்து சீதா சீதா சீதம்மா சீதா சேச்சி அப்படியெல்லாம் சொல்லி எனக்கு தேவையான அந்த அட்டென்ஷன் கிடைச்சது. எல்லாம் பேர் புகழ், அந்த பணம், நான் வீடு வச்சு கார் வாங்கினேன், எல்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த 7 இயர்ஸ் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மூவி அதெல்லாம் நான் திங்க் பண்ணலை. பட் சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கு இருக்குல்ல, நம்ம நிறைய மூவிஸ் பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணுவேன், கூடிய சீக்கிரம் பண்ணுவேன், சப்கான்ஷியஸ் மைண்டில் அது போயிட்டு இருந்தது பேக் இதில். ஸோ நடுவில் மலையாளத்தில் ஒரு மூவி வந்துருச்சு, கட்டப்பனையில் ரித்திக் ரோஷன்னு சொல்லிட்டு ஒரு மூவி சூப்பர் ஹிட், என்னோட கேரக்டர் சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் பேக் டு பேக் மூவிஸ் வர ஆரம்பிச்சுட்டேன், கொஞ்சம் நல்ல கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் நான் ஒரு அவார்ட் மூவி பண்ணேன், ஒரு ஆஃப் பீட் மூவி தான், வாசந்தின்னு சொல்லிட்டு. அந்த மூவிக்கு கேரளா ஸ்டேட் அவார்ட் ஃபார் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் செகண்ட் ஆக்ட்ரஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் சதுரம்னு ஒரு மூவி வந்துச்சு, அதுவும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல எல்லாம் நான் சீரியலும் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், ஏன்னா அது ஒரு கமிட்மெண்ட் இல்லை. 7 இயர்ஸ் ஒரு சீரியல் முடிச்சுட்டு நான் இன்னொரு சீரியல் கமிட் பண்ணிட்டேன். ஸோ நடுவில் சினிமா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சீரியல்ல இருந்து அப்படி பண்ண முடியாது, அது ஒரு எத்திக்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போவும். ஸோ அதனால நான் இந்த மூவியும் பண்ணிட்டு இருக்கேன், சீரியலும் பண்ணிட்டு இருக்கேன். இன் பிட்வீன் கோவிட் வந்துச்சு, அப்போ ஒரு ஆங்கரிங் ஷோக்கு கூப்பிட்டேன், சரி அதுவும் பண்ணலாம், அதுவும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே பேரலலி நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்போது அந்த டைம் வந்து அந்த 2020 வந்து கோவிட் காலம் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, டிப்ரெஷனாக இருந்தது. பட் நான் வந்து ஜாலியாக இருந்தது, ஏன்னா அந்த டைமில் தான் என்னோட
இந்த ஆங்கரிங், அப்புறம் இந்த யூடியூப், இந்த மூவி, சீரியல் எல்லாம் ஸ்டுடியோவில் ஒரு 50 பேர் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆர்டர் வந்தது. ஸோ சீரியல் நடந்தது, மூவிஸ் தான் நடக்கல போல், பிகாஸ் அது அவுட்டோர் ஷூட்டு. ஸோ சீரியல் நாங்கள் டெய்லி ஒர்க் போவோம். ஸோ நான் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ண ஒரு நாள் அது. சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த மூவிஸ் அது இருக்கிறதுனால அது இப்போ நடந்துச்சு. பட் நான் ரொம்ப அதுக்காக டிப்ரெஷன் போய் அதுக்காக அந்த டைமில் எஃபர்ட் போடலை. அந்த 7 இயர்ஸ் சீரியல்ஸ்லேயே ஜாலியாக இருந்தேன். பட் நடுவில் வந்து இந்த சதுரம் எல்லாம் தமிழ், தெலுங்கு அதுலெல்லாம் டப் பண்ணி எல்லாரும் பார்த்துருக்காங்க. லப்பர் பந்து மூவி கூட வாசந்தியோட யூடியூப்பில் கிளிப் பார்த்துட்டு தான் தமிழ் சார் எனக்கு கால் பண்ணுது. அண்ட் தெலுங்கு படம் இந்த சதுரம் பார்த்துட்டு கால் பண்ணாங்க. கருப்பு கூட பாலாஜி சார்கிட்ட கேட்டால் லப்பர் பந்துன்னு சொல்லுவாங்க. பட் அவங்களே சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி உங்களோட சதுரம்னு ஒரு மூவி பார்த்தேன். ஸோ அதில் கொஞ்சம் ஒரு கிரே ஷேடு இருந்தது உங்களுக்கு, அதனால எனக்கு தெரிஞ்சுது மேபி இதுக்கு நீங்கள் சூட் ஆகும் அப்படின்னு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம எங்கேயோ ஒர்க் பண்ணுறது, எங்கேயோ நம்ம இது நடக்கும், இது பண்ணால் அது நடக்கும், இது பண்ணால் இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு ஒர்க் பண்ணும்போது அதுக்கு ஒரு பே ஆஃப் கிடைக்கும். அண்ட் வீட்டில் எப்படிப்பட்ட ரியாக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் இருந்தது? ஏன்னா சீரியல் அப்படின்னும் போது ஒரு படம் அப்படின்னா அது வந்து அந்த ஒரு வீக் மட்டும்தான். சீரியல் அப்படி கிடையாது, அது வந்து அந்த 365 டேஸ் நீங்கள் அவங்க வீட்டில் எல்லாருக்குமே அதுதான் பிடிக்கும். அம்மா, அப்பாக்கெல்லாம் சீரியல் பார்த்து சீரியல் வந்ததுக்கு அப்புறம், பிகாஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் மூவிஸ் வந்து நான் ஒரு 2-3 மூவிஸ் பண்ணேன் இங்கே, சரியா எதுவும் ஓடலைல்ல. ஸோ ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இது அம்மாவும் பொண்ணும் சென்னை போகிறாங்க, ஒரு படம் கூட காணலை. அன்னைக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் இல்லை, நம்மள ஏதாவது இன்ஸ்டாகிராமில் போட்டால் நிறைய பேர் பார்க்குறது இல்லைல்ல. ஸோ டிவியில் தான் இந்த சன் மியூசிக்கில் என்னோட பாட்டு வரும்போது ஊரில் இருக்கிற அத்தனை பேர் வாங்க வாங்க பாட்டு வந்துருச்சு பாருங்கன்னு சொல்லி கோரிப்பாளையம் பாட்டெல்லாம் போட்டு காமிச்சேன். பட் அவங்க நினைக்கும் போது இவங்க மந்த்லி போகிறாங்க, எங்கே போகிறா என்ன ஒன்றுமே வரல அப்படின்னு. ஏன்னா எந்த மூவியும் ஹிட் இல்லை. ஒரு கோரிப்பாளையம், ஒரு வைகை, சாட்டை, ஒரு 2-3 மூவிஸ் தான் இங்கே கொஞ்சம் ஓடுனது. பட் அதெல்லாம் கேரளா ரிலீஸே ஆகலை. ஸோ அவங்க நினைக்கும் போது சுப்பிரமணியபுரம் எல்லாம் இங்கே ரிலீஸ் ஆகுதே, உங்கள் படம் என்ன ஆகலை, மைனா இங்கே ரிலீஸ் ஆகுதே. நான் சொன்னேன், நானும் அமலா போல எல்லாம் ஒரே ஹோட்டலில் தான் இருந்தேன், நாங்கள் ஒன்றா தான் போனோம் வந்தோம், இது எல்லாம் எப்படி நம்ப வைக்கிறது. அப்புறம் அதனால எனக்கு நான் சீரியல் நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாரும் ஹாப்பி, என்னோட பாட்டி, அப்பா எல்லாரும். பிகாஸ் அப்பாக்கெல்லாம் அவங்களாம் பஹ்ரைனில் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த ஃப்ளவர்ஸில் ஏஷியானெட்டில் உங்கள் பொண்ணு சீரியல். ஸோ அது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்தது. அண்ட் ஒரு 6-7 இயர்ஸ் ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி காலையில் ஒரு 15 டேஸ் ஒர்க் பண்ணோம். 15 டேஸ் அப்புறம் வீட்டில் இருக்கிறது, அப்புறம் நம்ம கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறது, கார் வாங்குறது, வீடு இது பண்ணுறது எல்லாம் எல்லாருக்கும் அது எல்லாமே வந்து உங்களோட பக்கெட் லிஸ்ட் நீங்களே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டீங்க. ஆமாம், நீங்கள் உங்களுக்கு கட்டிக்கிட்டீங்க. ஆமாம், உங்களோட ஃபேவரட் காரு அதெல்லாம் வாங்கினேன். என்ன கார் வாங்கினீங்க ஃபர்ஸ்ட் வாங்கினது? எனக்கு இப்போவும் கார் மேலே அந்த மாதிரி ஃபேவரட் கார் வாங்கணும் அப்படி இல்லை, அந்த டைமில் ஒரு கார் வாங்கணும்னு இருந்தது. ஸோ i20 தான், i10 அன்னைக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு வீடு இது கட்டினேன். அதுக்கு இது பண்ணாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் காரு இதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம வாங்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் வரும்ல. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃபேமிலி, என்னோட கசின்ஸு அதோட நடுவில் எல்லாம் நான் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியூரில் போய் படிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா சொல்கிறாங்க, அவங்க இப்போவும் படிச்சுட்டு தான் இருக்காங்க, நீங்கள் கார் வேறு வாங்கிட்டீங்க. நான் வேறு காரெல்லாம் வாங்கிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸோட வீட்டிலும் போய் காட்டுவாங்க, பாருங்கள் அங்கிள் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா எனக்கு அது ஒரு வருத்தமாக இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் யூகே படிக்கிறாங்க, லண்டன் போயிட்டு படிக்கிறாங்க, அப்புறம் யுஎஸ் படிக்கிறாங்க, ஆஸ்திரேலியா படிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அகாடமிக்லி அவங்க ஸ்டெடியாக இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக அங்கே வேலை வந்துடும்னு எனக்கு தெரியும். பட் நான் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இங்கே இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் பண்ணும்போது நான் கொஞ்சம் கெத்தாக எல்லோரும் போய் காமிச்சேன். நான் வந்து டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்புறம் காலையில் கண்ணு முழிச்ச உடனே நான் ஜெயிச்சிட்டேன், நான் அது பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன், நான் அவங்க கூட மூவி பண்ணுறேன், இவங்க கூட மூவி பண்ணுறேன், அது ஹிட் ஆகிடுச்சு. இது ஒரு அந்த டைமில் எனக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் வேர்டெல்லாம் தெரியாது, இந்த அஃபர்மேஷன் அதெல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் தெரியாது. பட் நம்மளா ஒன்று கண்ணாடி முன்னாடி பார்த்து சொல்லிட்டு இருக்கிறது தான். தமிழில் திருப்பி வரும்பொழுது என்ன யோசிச்சிங்க, எப்படி இருந்தது அது? அப்பா என்ன இத்தனை வருஷம் கழிச்சு தமிழில் அண்ட் அந்த படமே ஒரு சர்ப்ரைஸ் ஹிட் இல்லையா? ஆமாம், எல்லாருக்குமே அந்த படம் வந்து
இப்படி ஆகும்னு நினைக்கல. நினைக்கவே இல்ல. அண்ட் அதோட ஹிட் ரீச் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு இது. நான் கூட கமிட் பண்ணும்போதும் இந்த மாதிரி நினைக்கல. நடிக்கும்போதும் நினைக்கல. ஈவன் ரிலீஸ் ஆன அன்னைக்கு கூட நான் நினைக்கல. பட் எனக்கு தமிழ்லேருந்து ஒரு ஆஃபர் வந்தப்போ, என்ன தெரியாத ஒரு டைரக்டர். நான் மலையாளத்தில நிறைய டைரக்டர்ஸ் கூட கேட்டிருக்கேன். சான்ஸ் கேட்டிருக்கேன். என்ன எல்லாருக்கும் தெரியும் அங்க. நிறைய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் என்ன தெரியும். நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சார் சான்ஸ் கேட்டிருக்கேன். மீட் பண்ணியிருக்கேன். ஆடிஷன் கொடுத்துருக்கேன். பட் என்ன தெரியாத ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, மேம் நீங்க தான் இது பண்ணணும். நீங்க பண்ணா இது நல்லா இருக்கும். ஏன்னா உங்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வாசந்தி மூவி பார்த்தப்போ புடிச்சிருக்கு. நீங்க பண்ண இந்த யசோதா கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு, என்ன பார்க்காத ஒரு டைரக்டர் வந்து சொல்லும்போது, ஒரு நம்பிக்கை அவங்க என் மேல வச்சிருக்கும்போது, ஐ ஃபெல்ட் வாவ்! எங்கேயோ இருந்து ஒருத்தர் என்ன நம்புறாங்களே! அதனால நான் இது பண்ணணும். அதுதான் எனக்கு மைண்ட்ல இருந்தது. அப்புறம் அவங்க நரேஷன் சொல்லும்போது, இவ்ளோ பெரிய ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துட்டு, அவங்க எப்படி அவங்களோட ஃபர்ஸ்ட் படம், இவ்ளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒண்ணுமே தெரியாத ஒரு புது பொண்ணுக்கு கொடுத்துட்டு, அவங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு ஆளு? இந்த தமிழரசு பச்சைமுத்து யாரப்பா? எங்கேருந்து அவங்களுக்கு இவ்ளோ நம்பிக்கை வந்திருக்கு? ஏன்னா எனக்கு சீன் பேப்பர் எல்லாம் வரும்போது, அந்த டிராக்டர் சீன் எல்லாம் பார்த்து நான், ஐய்யய்யோ! இந்த மாரி ஒரு சீன் தானே நம்ம நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் இன்டர்வல் பிளாக் பார்த்தா 2 ஹீரோஸுமே டயலாக் இல்லாம நிக்கிறேன். நான் தான் இப்படி இதுவா பேசிட்டு இருக்கேன் டயலாக்ஸு. இந்த மாரி சீன் எல்லாம் நடிக்கணும்னு நான் ட்ரீம் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ட்ரீம். கரெக்ட்டா இவங்க அத எப்படி புரிஞ்சுட்டுருக்காங்க? நான் இவங்கள பார்த்ததில்ல. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது? யூனிவர்ஸ் ஒருத்தர் அமைச்சிருக்காங்க. அப்படிதான் எனக்கு நான் ரொம்ப அதில பிலீவ் பண்ற ஒருத்தர். அதனால நான் அப்படி பேசுறேன். ஸோ எங்கேயோ என்னோட பிரேயர் கேட்டுட்டு, இந்தாங்க தமிழரசு பச்சைமுத்து வராங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அமுச்சு விட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஷூட்டிங் போன அந்த 2 டேஸ் முன்னாடி தான் நான் அவங்கள நேர்ல மீட் பண்ணது. அவங்க எனக்கு ஒரு ஆடிஷன் வைக்கல, லுக் டெஸ்ட் வைக்கல, எதுவுமே வைக்கல. "நீங்க தான் பண்ணணும் மேடம். நீங்க ப்ளீஸ் பண்ணணும்." அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்மள நம்பி வரும்போது, கண்டிப்பா இவருக்காக நான் பண்ணணும். அப்புறம் இந்த மாரி ஒரு சீன்ஸ் குடுத்துருக்காங்க. கண்டிப்பா பண்ணணும். ஹிட்டு அதெல்லாம் நான் நெனைக்கல. அண்ட் ஐ செட் ஓகே. என்னோட என்னோட வருத்தம்லாம் நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணேன். "சார் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி வந்தேன். ஒண்ணுமே சரியாகல. மறுபடியும் வரப்போறேன். இதுவும் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அம்மா கேரக்டர்ல எல்லாரும் அப்படி என்ன பண்ணுவாங்களோ அதுவும் தெரியாது. பட் சரி ஓகே. எப்படியும் நீங்க நல்லா எடுப்பீங்கன்னு நம்பிக்கையில வரேன் சார்ன்னு சொல்லும்போது, "வாங்க மேடம் நான் பார்த்துக்கிறேன்." அப்படி நான் சொன்னேன், "இந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ண மாட்டீங்கல்ல சார்? இன்டர்வெல்ல நான் தான் நெறைய பேசுறேன். கடைசியில அங்க வந்து ஹீரோஸுக்காக கட் பண்ண மாட்டீங்கல்ல சார்ன்னு கேட்டேன். யார் என்ன சொன்னாலும் இது கட் பண்ண முடியாது. இந்த யசோதா கேரக்டர் என்னோட ஃபேவரைட் கேரக்டர். அதனால நான் இதிலிருந்து ஒரு சீன் கூட நான் கட் பண்ண மாட்டேன். முடியாதுன்னு சொன்னேன். சொன்ன மாதிரி அவரு செஞ்சுட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு என்ன சொல்றது? ஒரு ட்ரீம் வந்து ரியாலிட்டி ஆகும்போது எப்படி இருக்கும்? அப்படிதான் எனக்கு தோணுது. அண்ட் நெறைய பேருக்கு வந்து ஆக்சுவலி யார் இவங்க? ஓ! மலையாளத்துலருந்து வந்திருக்காங்க. இதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் படம் போல ஆமாமா. இருக்கு. அப்படிதான் நெனச்சு நெனச்சிருக்காங்க. கொஞ்சம் ரீசென்ட் டைம்ஸ்ல தான் வந்துட்டு ரீவிசிட் பண்ணி பழைய இவங்க புதுசா வரலப்பா இங்க. இங்க இருந்தாப்பா அங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஆமா. பிகாஸ் கண்டிப்பா அந்த பிசிக்கல் அந்த சேஞ்ச் இருக்குல்ல. ஸோ கோரிப்பாளையம் சாங்ல இப்ப பார்த்தா யாருக்குமே நான் தான்னு சொல்ல முடியாது. அப்புறம் அந்த அப்புச்சி கிராமம் சாங் ரொம்ப ஹிட். என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி. பட் அதுல நான் தான் இருக்கேன்னு இப்போ தான் தெரியுது. பிகாஸ் இப்போ தான் இந்த சோஷியல் மீடியாவோட இருக்கு. பவர் இல்ல. அன்னைக்கு அதெல்லாம் இல்ல. ஸோ யாருக்கும் தெரியாது. பட் இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. ஸோ அப்போலிருந்து நான் இருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்திருக்கேன்னு எல்லாம் பெரிய தெரியும். ஜர்னி. பெரிய ஜர்னி. அண்ட் அந்த ஐ திங்க் லப்பர் பந்து முடிச்சு அந்த ரெஸ்பான்ஸ் எல்லா பக்கமும் வரும்போது, நீங்க சொன்ன மாரி இந்த பிரேயர் இஸ் ஆன்சர்டுன்னு சொல்லிட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்திருப்பீங்கல்ல? கண்டிப்பா. எனக்கு லவர் பந்து அந்த சக்சஸ் மீட்டுக்கு வரும்போது, நான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் வைகைக்கு கிரீன் பார்க்ல ஒரு சக்சஸ் இல்ல ஆடியோ லான்ச் வச்சாங்க. ஸோ அப்போ நான் பார்த்த பிரஸ் பீப்பிள் அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியல. பட் எனக்கு அவங்கள தெரியும். நான் அதே மாதிரி அவங்க ஃப்ளாஷ் எடுத்துட்டு இருக்கும்போது, நான் அன்னைக்கு எப்படி அந்த ஆரஞ்ச் சல்வார் போட்டு நான் நடந்து வந்து அதே மாதிரி அந்த கிரீன் பார்க்ல நான் ரெட் சல்வார் போட்டு வரேன். நான் அவங்களெல்லாம் பார்க்குறேன். பார்க்கும்போது நான் அன்னைக்கு உங்கள மீட் பண்ணேன் அண்ணா, நான் மீட் பண்ணேன் சார்ன்னு எல்லாம் எனக்கு சொல்லணும்னு இருக்கு. பட் நான் அப்படியே சிரிச்சுட்டு எல்லார்கிட்டயும் பேசினேன். பட் எனக்கு மைண்ட்ல அந்த ஃப்ளாஷ் கட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு அதே கிரீன் பார்க்ல நான் என்னோட படத்தோட சக்ஸஸுக்காக வந்திருக்கேன். சேம் ஆளுங்கள மீட் பண்றேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நான் தனியா பேசும்போது, "ஆமா நீங்க இந்த வைகை, ஆமா நீங்க கோரிப்பாளையம்."
அப்படின்னு அதே ஆளுங்க. அதில தேவராஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. ஸோ அந்த தேவராஜ் சார் எல்லாம் இப்போ என்ன பார்த்துட்டு அவங்க ரொம்ப எமோஷனலா என்ன கட்டிப்பிடிச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களோட இந்த திருப்பி இந்த மாதிரி ஒரு இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னுலாம் சொல்லிட்டு. அண்ட் மென்டலி நீங்க அழுதீங்களா? ஆஃப்டர் அது ஒரு ஒரு அந்த ரிலீவ்டா ஃபீல் பண்ணி? ஆமா. நான் டெய்லி நைட் எனக்கு அதுதான் டெய்லி நைட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் டெய்லி நைட் நான் ஹாப்பினஸ்ல அழுவேன். இதுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே கிடைக்காத இருந்தல அதுல அழுதுருக்கேன். ஆஃப்டர் லப்பர் இந்த ஹாப்பினஸ்ல நமக்கு ஒரு அழுகை வரும்ல. அப்படின்னா லைக் நான் அழுதுட்டு அழவும் சிரிக்கிறோம் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த எமோஷன்ல தேங்க் யூ யூனிவர்ஸ் இது சொல்லிட்டுலாம் ரூம்ல யாரும் இல்லைல்ல. ஸோ நான் பாட்டுக்கு சத்தமா தேங்க் யூ சொல்லுவேன். அப்புறம் டெய்லி நமக்கு கால்ஸ் வரும்போதெல்லாம் அது எல்லாமே ஒரு எமோஷனல் இதுதான். அந்த 1 வீக்கு நான் சரியா சாப்பிடலன்னா எனக்கு டிப்ரஷன்ல சாப்பிடல. ஹாப்பினஸ்ல என்ன பண்றதுன்னு என்ன தெரியல. பண்றதுன்னு நம்ம தெரியல. நினைச்சது லைஃப்ல நடந்துடுச்சு. ஆமா. ஸோ அதனால டெய்லி இந்த ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க. யாரு வருவாங்க, யாரு கால் வருவாங்க. ஓ! சுதா மேம் மெசேஜ். ஓகே, ஓகே. அப்புறம் அவரு ஓ! ரஞ்சித் சாரா அப்படி. ஸோ அதே ஒரு 1 வீக்ல காலையில எந்திரிச்ச உடனே இந்த குளிக்கிறது, பிரஷ் பண்றது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது எதுவும் இல்ல. இந்த ஃபோன் இப்படியே பார்த்துட்டு இருக்கிறதா. யாரு வருவாங்க, யாரு வருவாங்க, யாரு கால் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதெல்லாம் அது ஒரு பெர்சனல் ஹாப்பினஸ். அது இப்ப இங்க ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது சொன்னேன். பட் அதெல்லாம் நான் எங்கேயும் சொல்லக்கூட விரும்பல. பிகாஸ் அது வெரி பெர்சனல் திங். ஓகே. ஐ திங்க் ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான அந்த கரியர் கிராஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கு நடுவுல வந்து நாங்க ஒரு நாள் சோஷியல் மீடியா அப்படி திறந்து பார்க்குறோம். என்னது ரப்பர் பந்துல நடிச்ச பொண்ணு கல்யாணமா? அப்படின்ற மாரி வந்து திடீர்னு என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க இவங்க? யாருப்பா? திடீர்னு என்ன இப்பதான் நடிக்க வந்தாங்க. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஷாக்கராக வந்து எங்களுக்கு ஆமா. வந்து இருந்தது. டாக்கிங் அபவுட் யுவர் லவ் லைஃப், ஒர்க் மட்டும் தான் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்களா? ஹவ் வாஸ் யுவர் லவ் லைஃப்? எப்படி இருந்தது? இந்த வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தானே லவ்வும் பண்ணது. நாங்க 2 பேரும் சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் லவ்வே பண்ணது. எத்தனை வருஷம் லவ் ஆ இது? லவ் வந்து ஒரு 4 இயர்ஸ். ஆ. 1 இயர் அந்த சீரியல் இருந்தது. சீதாக்கு அப்புறமா நடிச்ச சீதாக்கு அப்புறம் அதான் நான் ஒரு ஓகே, கமிட்மெண்ட் சொன்னேன். ஆ, அந்த சீதாக்கு அப்புறம் ஒரு மனம் போல மாங்கல்யம்னு ஒரு சீரியல் கமிட் ஆயிடுச்சு. ஸோ அப்பதான் இவங்கள மீட் பண்ணதும் அந்த 1 இயர் சீரியல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமா அந்த லவ் ஸ்டார்ட் ஆனது எல்லாம். ஸோ என்னோட ஒர்க் லைஃப்லயே அதுவும் கிராஜுவலி நடந்தது. ஆர்கானிக்கா அவங்கள மீட் பண்ணது, அந்த லவ் பண்ணது எல்லாம். ஸோ அப்படி பார்த்தா எனக்கு எல்லாமே கொடுத்தது இந்த இண்டஸ்ட்ரி தான். அ இந்த பேரு, புகழ், ஃபேமிலி, என்னோட ஹஸ்பண்ட் எல்லாமே நான் இந்த கேமரா முன்னாடி தான் எல்லாம் நல்லதும் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒர்க் கூட அ அந்த அந்த ஸ்கெட்யூல்ல இதுவும் கிராஜுவலி நடந்திருக்கு. அண்ட் அவங்களும் பார்த்தோன்னா, அவங்களுக்கும் இந்த நடிப்பு மேல ஒரு ஆசை இருந்தது. பட் அவங்களோட அப்பா, அம்மா சுத்தமா ஒத்துக்கல. அதனால அவங்க வேற வேலைக்கு போயி அங்க அ ஒரு அவங்க ஒரு கேம் டெவலப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ ம். விளையாடுற அதெல்லாம். அவங்களுக்கு அதுவும் பிடிக்கும். பட் உள்ளுக்குள்ள இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சடன்லி கோவிட் டைம்ல அவங்களோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் வரும்போது இந்த மாரி ஒரு சான்ஸ் வந்தது. ஸோ அவங்களும் ஓகே சரின்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்துட்டேன். அண்ட் ஃபைனலி எங்க 2 பேரோடும் இன்ட்ரெஸ்ட் சினிமா அது ஆயிடுச்சு. நாங்க பேசுறது எல்லாம் மூவி பத்தி ஆயிடுச்சு. நான் என்னோட அவார்ட் எல்லாம் அந்த ஸ்டேட் அவார்ட் வாங்கும்போது இந்த லொகேஷன்ல இருந்து தான் நான் போனேன். ஸோ அவார்ட் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது அவங்க வந்து, வாவ்! எனக்கு நீங்க அப்போ எனக்கு லவ்வர் இல்ல. ஸோ நீங்க பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு எல்லாம். ஏன்னா சீரியல்ல இருந்து இந்த மாதிரி யாரும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சீரியல்ல இருந்து போய் இந்த மாரி அவார்ட் வாங்கி வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னுலாம் அப்போ சொன்னாங்க. ஸோ எல்லாமே அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்கு. ஸோ எனக்கு எவ்வளோ பிடிக்கும் இந்த சினிமா, அது எல்லாம். ஆனா அவங்களுக்கும் இது எவ்வளோ பிடிக்கும்னு கிராஜுவலி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படி ஒரு ஒரு இந்த ஒர்க்லயே அந்த லவ்வும் வந்துச்சு. அந்த கல்யாணம் முடியறதும் எல்லாமே. நாங்க கல்யாணம் பண்ணும்போது 2 பேருமே பிஸியா இருந்தேன். அந்த டைம்ல அவங்க ம நீ நான் காதல்னு ஒரு சீரியல் விஜய் டிவில கமிட் பண்ணிட்டேன். நான் வந்து லப்பர் பந்துக்கு ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடி இன்னொரு தெலுங்கு மூவி கமிட் ஆயிடுச்சு. தம்முடுன்னு சொல்லிட்டு. அதுல பிஸியா இருந்தேன். ஸோ நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண வந்ததே 2 லொகேஷன்ல இருந்து வந்து கல்யாணம் பண்ணிட்டு 2 லொகேஷன் போயிட்டேன். கல்யாணம் பண்ணி நெக்ஸ்ட் டே 2 பேரும் ஸோ லப்பர் லொகேஷன் பந்து போயிட்டேன். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா. ஓ! ஓகே. லப்பர் பந்து செப்டம்பர்ல தானே 2024 செப்டம்பர் 20க்கு ரிலீஸ். எங்கள கல்யாணம் 2024 ஓ! ஜான் 24ல ஓகே, கல்யாணம். ஓகே. ம். நடிச்சு முடிச்சாச்சு. பட் ரிலீஸ் ஆகல. ஆ. பட் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு தெலுங்கு படம் கமிட் பண்ணேன். ம். ஸோ இந்த கல்யாணம் நடந்ததே எங்களோட ஒர்க் அந்த பிஸி ஸ்கெட்யூல்ல தான். 2 பேருமே கல்யாணம் தாலி கட்டிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க சென்னை, நான் வந்து ராஜமன்றி. அப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நாங்க மீட் பண்ணது. ம். ஸோ
அப்போ அதெல்லாம் நாங்க பாருங்க நம்மள இந்த மூவி வந்து நம்மள எவ்ளோ பாசமா வச்சிருக்காங்க. நமக்கே டைம் கொடுக்காத அளவுக்கு நம்மள பிஸியாக்கி வச்சிருக்காங்க. அண்ட் தேங்க் காட் ஆஃப்டர் மேரேஜ் நெறைய பேருக்கு கரியர் பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் ஒரு அந்த யூனிவர்ஸ் அந்த தேங்க் காட் அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அவரும் வந்து சென்னையில் செட்டில் ஆயிடுச்சு. நீ நான் காதலுக்கு அப்புறம் இப்ப அழகே அழகே பண்றாங்க. நானும் வந்து தமிழ்லயே பிஸியா இருக்கேன். ஸோ எல்லாமே வந்து இந்த யூனிவர்ஸோட பவர் தான். ஜென்ரலி ஒரு 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 ஆண் கிட்ட நீங்க பார்க்கக்கூடிய குவாலிட்டிஸ் எது உங்கள லைக் பண்ண வைக்கும்? அந்த அட்ராக்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா, ஒரு ஒரு ஏஜ் குரூப்ல லுக்ஸ் மேபி இருக்கலாம். ஒரு ஏஜ் குரூப்ல அந்த கிரஷ் அப்படிங்கிறது. நீங்க பிரேம சந்திக்கும் பொழுது ஐ திங்க் அதெல்லாம் கடந்து ஒரு மெச்சூர்டான ஒரு ஒரு ஸ்பேஸ்க்கு போயிருப்பீங்க இல்லையா? எனக்கு அப்படி என்னோட சாய்ஸஸ் வந்து இந்த ஃபேண்டஸியும், ரியாலிட்டியும் கலந்து தான் நான் எப்பவும் நான் வந்து உண்மைய சொல்றேன். நான் வந்து லுக்ஸு கண்டிக்கவே இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் எப்பவும் வந்து லுக்ஸுக்கு வேல்யூ குடுப்பேன். அது தப்பா நெறைய பேருக்கு தோணலாம். பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு ஆசை அதுதான். எனக்கு ரொம்ப அ அழகான ஒரு புருஷன் வரணும் அப்படின்னு எனக்கு இருந்தது. எனக்கு இந்த லுக்ஸ் வந்து நெறைய பேரு லுக்ஸ்ல எதுவும் இது இல்ல. எல்லாமே ஹார்ட்ல தான்னு சொல்றது உண்மதான். அது உண்மை இல்லன்னு நான் சொல்லல. பட் எனக்கு எப்பவும் அந்த லுக்ஸும் இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. அது நான் ரொம்ப ஜெனுவினா ஒத்துக்கிறேன். அதுவும் ஒரு தப்பா இருக்கலாம் நெறைய பேருக்கு. பட் எனக்கு அது ரொம்ப முக்கியமா இருந்தது. ஸோ நான் எப்பவும் என்னோட ஹஸ்பண்டா சூஸ் பண்றவங்க, இல்லன்னா எனக்கு வரப்போறவங்க. நான் சூஸ் பண்ணலன்னா கூட, இப்போ எனக்கு வருவாங்கல்ல. அதுவும் ஒரு ஒரு பிளைண்டான நம்பிக்கை வச்சு, எப்படியும் எனக்கு ஒரு அழகான ஒரு ஆள் தான் வரப்போறது. நான் சூஸ் பண்ணாலுமே வேற யாரும் பட் சூஸ் அது பண்ணி நாட் இன் கொடுக்கல. அ ராங் இன்டென்ஷன். அந்த லுக்ஸ் அப்படிங்கிறது ஆமா. நாட் டு லெட் எனிஒன் டவுன். இட்ஸ் ஜஸ்ட் நமக்கு ஒரு ஆசை. நமக்கு ஒரு ஆசை. அந்த மாரி தானே மத்தபடி சொல்றீங்க. அதெல்லாம் இல்ல. எனக்கு ஒரு ஆசை. அந்த மாரி இருக்கு. ட்ரீம் பார்க்கறதுக்கு யாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையே! அப்ப எனக்கு ட்ரீம் இருந்தது. ஐம் அ சிவா டிவோட்டி. ஸோ எனக்கு எப்பவும் இந்த ஓம் நம சிவாய எல்லாம் பார்க்கும்போது, அந்த மாதிரியான ஒரு அந்த ஜா லைன் எல்லாம் இப்படி இருக்கிற அப்படி அதெல்லாம் இருந்தது. ஸோ குவாலிட்டீஸா என்ன ரொம்ப குவாலிட்டீஸா நான் எப்பவும் பார்க்கறது, ரெஸ்பெக்ட் கொடுக்கிற ஒருத்தர் இருக்கணும். அது லைக் லேடீஸுக்கு, ஜென்ட்ஸுக்கு அப்படி மட்டும் இல்ல. மொத்தமா ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஒரு எமோஷனுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அப்புறம் இப்போ இப்போ என்னோட ஹஸ்பண்டா வரப்போற ஆளு, அவங்களோட ஒய்ஃப நல்லா பார்க்குற மாதிரியே அவங்களோட அம்மா, அப்பாவ நல்லா பார்க்கணும். அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். என்னோட அப்பா, அம்மா அவங்களையும் டைம் கொடுக்கணும். ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்தா நல்லாயிருக்கும். அம் அப்புறம் என்ன சொல்றது? அந்த ரெஸ்பெக்ட் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருக்குமே அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பெர்சனாலிட்டி எனக்கு வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணுவேன். எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதுவும் வந்து அதுவும் தப்பான சாய்ஸ் இல்ல. நல்ல ஒரு அழகான ஒருத்தர் தான் அதுவும் இருந்தது. இந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, நல்லா பேசுறது எல்லாமே நல்லா இருந்தது. பட் சடன்லி நான் சொன்னேன்ல இந்த இமோஷனல் ஸ்டெபிலிட்டி. ஸோ அவங்களோட ஃபேமிலியில கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் ஃபினான்ஷியலி அவங்களோட பிஸ்னஸ் அதெல்லாம் அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை எல்லாம் வரும்போது அவங்களால அது இந்த லவ் லைஃப், ஃபேமிலி லைஃப் ஹேண்டில் பண்ண முடியாம ரொம்ப கட் ஆஃப் பண்ணிட்டு இதாயிடுச்சு. ஸோ அது அவங்களுக்கு மேபி அந்த டைமில் அவங்களோட அப்பா இறந்ததாகட்டும், அண்ணா இறந்தது எல்லாமே வந்து அப்புறம் பிஸ்னஸ் இதாகிறது எல்லாம் அவங்க கொஞ்சம் மென்டலி அதில இதாயிடுச்சு. ஸோ அப்படியே என்கிட்ட இருந்து டிட்டாச்ட் ஆயிட்டேன். அதனால தான் அது போயிடுச்சு. மத்தபடி நான் ராங்கா சூஸ் பண்ணல. ஒரு ஹெல்தி மேரேஜ்னா என்னென்ன விஷயங்கள் நீங்க இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க உங்க 2 பேருக்குள்ள? ஹெல்த்தி மேரேஜுக்கு கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். பட் அது ஒருத்தர் மட்டும் பண்ணா அது வொர்க் ஆகாது. ஸோ 2 பேருமே ஈக்குவலி அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் சம்டைம்ஸ் அது நமக்கு தெரியும். 90-90 ஆகும். சம்டைம்ஸ் 10-90 ஆகும். அதெல்லாம் இருக்கும். ஸோ எதுவா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன அடாப்ட் பண்ணிட்டு, ஓகே. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் மன்னிச்சு விடுறது, ஓகேன்னு சொல்றது, பார்க்கலாம். அது எல்லாமே இருக்கணும். ஒரு திடீர்னு நம்ம வந்து இது எப்படி இப்படியெல்லாம் நடக்கலாம்? என்னோட ரொட்டீன் இதுதானே. என்னோட ரொட்டீன்ல இருந்து மாறி நான் எப்படி இது பண்ண முடியும்? அந்த ரொம்ப அடமெண்டா இந்த மேரேஜ வந்து ஒரு கைண்டா இப்போ நான் வந்து என்னோட கரியர்ல வந்து நான் எவ்வளோ பார்த்து பார்த்து எல்லாம் பண்றேங்க. அங்க எனக்கு எவ்வளோ இன்சல்ட் வந்தாலுமே நான் அங்கேயே நின்னு ஃபைட் பண்ணி அத வாங்கி எடுக்கிறேன். எவ்வளோ அங்க பிரச்சனை நடந்தாலுமே நான் வந்து இல்ல சரியாகும் அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்னோட மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாரி தான் இது மேரேஜும். நம்மள ஒரு கரியர்ல நம்மள டெய்லி வொர்க் பண்ற மாதிரி மேரேஜ் ஆல்சோ நம்ம டெய்லி வொர்க் பண்ணிட்டே இருக்கணும்.
அது வந்து தனியா வரும். அது எப்படி மேரேஜுக்கு மட்டும் அப்படின்னு சொல்றவங்க நெறைய இருக்காங்க. அது என்ன அவங்களோட ஏதாவது ஒரு இது. எஃபர்ட் சொல்லலாமா? இந்த எஃபர்ட் நான் கான்ஸ்டன்ட்டா என்னோட மேரேஜ்ல நான் போட்டுட்டு இருக்கேன். பிரேம் நான் சைடுல இருந்து ஒரு எஃபர்ட் வந்துட்டே இருக்கு. கான்ஸ்டன்ட்டா நாங்க போடுற எஃபோர்ட்னா, எவ்ளோ அந்த பிஸியா இருந்தாலுமே, நைட்டு வந்து நாங்க நைட்டு அந்த டின்னர் சாப்பிடுறது மட்டும் அ இப்போ எனக்கு பசிக்குது. அவங்களுக்கு பசிக்குது. நம்ம ஒரு 7:00ல அந்த டயட் ஃபாலோ பண்றதுக்கு நம்ம சாப்பிடுவோம். ஓகே. பிகாஸ் நம்மளோட ப்ரொஃபஷன் அது. அதெல்லாம் பார்க்கணும். பட் நைட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த 11:30, 12:00, 1:00 நாங்க வீடியோ கால் வரும்போது, ஒண்ணா உட்கார்ந்து ஏதோ ஒரு ஒரு டார்க் சாக்லேட் ஆகட்டும், இல்லன்னா ஒரு கிரீன் டீ ஆகட்டும், அது ஒண்ணா உட்கார்ந்து குடிச்சு, அந்த ஃபேஸ் பார்த்து பேசுறது, அது நாங்க கான்ஸ்டன்ட்டா அது பண்ணுவேன். அந்த டேல இருக்கிற எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு, இந்த டார்க் சாக்லேட் ஓகே ரெடி 1, 2, 3ன்னு சொல்லி சாப்பிடும்போது ஒரு ஏன்னா அது ஒரு ஃபேண்டசி. அகெயின் அது என்னோட ஃபேண்டசி. நான் அவங்ககிட்ட சொல்லும்போது, அவங்க ஓகே பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுமே அது அவங்க வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ். அதனால 6:30 எல்லாம் சாப்பிட முடிச்சுடுவாங்க. பட் இந்த டார்க் சாக்லேட் எப்பவும் வாங்கி வச்சுருவாங்க. இல்லைன்னா அந்த கிரீன் டீ எப்பவும் இல்லைன்னா ப்ரோட்டீன் ஷேக் ஏதோ அவங்கள ரெடி பண்ணிட்டு நாங்க அது சாப்பிடுவோம். இப்ப ஸோ அந்த ஈஸியா எவ்வளோ மாதிரி. மிஸ் பண்ணிக்கிறீங்க? இப்போ நீங்க சொல்ற வீடியோ கால்ல தான் பேசணும் அப்படிங்கும்போது ஆமா. பட் அது வந்து நம்மளோட ப்ரொஃபஷன் அப்படி இருக்கிறதுனால நெறைய வாட்டி அப்படி 1 மந்த் எல்லாம் பார்க்காம இருந்துட்டு இருக்கேன். பட் அப்போல்லாம் நாங்க வந்து இந்த மாதிரி அந்த மெயின்டெயின் பண்ணி அந்த ஹெல்தியான ரிலேஷன். ஸோ இது 2 பேருமே இப்ப நான் சொன்னேன்ல, இது என்னோட ஃபேண்டஸின்னு. நான் அவருகிட்ட சொல்லும்போது அவரு முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா, அப்புறம் அது ஒரு எஃபர்ட் வராது. ஸோ அவங்களுமே அது ஓகே இது நம்ம பண்ணலாம். பிகாஸ் நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிறதுனால நமக்கு ஒரு டைம் கிடைக்கணும்னா இதுதான். ஒரு ஆப்ஷன். ஆமா. ஒண்ணுமே பண்ணாம விடுறத விட, ஏதோ பண்றது பெட்டர்ன்னு அவங்களும் புரிஞ்சுகிட்டு, அதுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்படிதான் இருக்கணும் எல்லாருமே. யாரோ ஹஸ்பண்ட் சொல்றதோ, வைஃப் சொல்றதிலோ ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு, நம்ம அது 2 பேருமே ஈக்குவலா ஒரு பாயிண்ட்க்கு எப்படி வர முடியும்னு ட்ரை பண்ணணும். நான் 6:30க்கு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிடவே மாட்டேன். இது என்னோட ஹெல்த்து என்ன சொல்லி அப்படியே அடமென்ட்டா போயிட்டு இருந்தேன்னா, கொஞ்சம் அந்த ஒரு இன்டிமசி, அந்த கியூட்னஸ் அதெல்லாம் போயிடும். நம்ம ரொம்ப சீரியஸா 11:00 ஆமா இன்னைக்கு அது முடிச்சுட்டு, இது முடிச்சுட்டு ஓகே பை ஐ அம் சோ டயர்ட் பை குட் நைட் சொல்லிட்டு வைக்கிறத விட 1, 2, 3 சொல்லி சாப்பிடுறதும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த பாண்டிங் வரதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த எஃபோர்ட் எடுத்தா தான் ஒரு மேரேஜ் லைஃப் டெய்லி ஏதாவது எஃபோர்ட் எடுக்கணும். கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது பேசுறதா இருக்கட்டும். அப்புறம் நம்ம எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு வீட்ல இருக்கும்போது, அ அப்போ வீட்ல ப்ரெசென்ட்டா இருக்கணும். ஸோ எனக்கு நான் அவங்களுக்கு குக் பண்ணி குடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதுவரைக்கும் என்னோட வீட்ல குக்கிங் பண்ணதில்ல. பிகாஸ் எனக்கு வீட்ல ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ அம்மா, பாட்டி, சித்தி, அப்புறம் எங்களோட சர்வெண்ட் எல்லாரும் இருக்காங்க. ஸோ நான் கிச்சன் போகும்போது அவங்க எல்லாரும் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் பண்ணல. பட் எனக்கு இங்க அது பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் காலையில எந்திரிச்சுட்டு ஒரு மாதிரி அந்த இதுல அது என்னோட ஃபேண்டசி. அது எல்லாரும் பண்ணணும்னு நான் சொல்றது இல்ல. அது அவ்வளோ ஈஸி இல்ல. நீங்க பண்ண வேண்டாம். அது ஓகே. பட் நான் பண்ணுவேன். எனக்கு அது பிடிக்கும். காலையில எந்திரிச்ச உடனே அதெல்லாம் இந்த ஒன் பாட் ரெசிபி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது. அப்புறம் பேக் பண்ணி அந்த சீரியல் லொகேஷனுக்கு அனுப்புறது. ஸோ இது எல்லாமே எனக்கு பிடிக்கிறதுனால நான் பண்றேன். இட்ஸ் நாட் நெசசரி. ஒரு வைஃப்னா இப்படி பண்ணணுங்கிறது இல்லவே இல்ல. பட் சாய்ஸ். எனக்கு அந்த சாய்ஸ். சாய்ஸ். ஆமா. எனக்கு அது பண்ண வேண்டாம்னா பண்ண வேணாம். அது ஆமா. ஒரு சாய்ஸ். எனக்கு பிடிக்கும். அதனால பண்ணுவேன். நான் ஷூட் இல்லாத டைம்ல வீட்ல இருக்கும்போது, அவரு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு சாப்பிடுறது எனக்கு பிடிக்கும். அந்த ஒரு நாள் வந்து நம்ம டயட் பார்க்கலனாலும், அந்த 6:30க்கு சாப்பிடுறது விட்டேன்னா ஓகே. பிரச்சனை இல்லன்னு எனக்கு பிடிக்கும். அதனால நான் பண்றேன். அது கூட நெறைய பேரு வந்து வேண்டாம். அது எதுக்கு? நம்ம எதுக்கு மத்தவங்களுக்கு வேண்டி மாறணும்? தான் Swiggy இருக்கு, Zomato இருக்கு. அது அவங்களோட சாய்ஸ். பட் என்னோட சாய்ஸ் நான் குக் பண்ணி குடுக்கணுங்கிறது என்னோட சாய்ஸ். ஸோ இது வந்து உங்களோட சில ஆடியன்ஸஸ் வந்து தப்பா மிஸ் ம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி காமெண்ட்ஸ் வந்து ஆமா, உங்களுக்கு நீங்க ஆமா, ஃபேஸ் ஆமா. பண்ற மாதிரி பிகாஸ் இருக்கு இல்ல? இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல இந்த ஈக்குவாலிட்டிக்காக பேசுறவங்களுக்கு இது புரியாது. நான் என்ன சொல்றேன்னா, இது நான் பண்றது தப்பு. நான் பண்றது 100% தப்பு. நீங்க எடுக்கிற சாய்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபீமேல்ஸ், லேடீஸ் வந்து அப்படிதான் இருக்கணும். எல்லாமே அவங்களுக்காக பண்ணணும். ஐயோ! ஐயோ! தூக்கம் கலைச்சிட்டு பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. பட் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக நான் பண்றேன். அது வந்து நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கும் உரிமை இல்ல. நீங்க பண்ணணும்னு சொல்றதுக்கு எனக்கும் உரிமை என்ன இல்ல. என்ன காமெண்ட்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? இந்த நீங்க காமெண்ட்ஸ்ன்னா நான் வந்து தப்பா மிஸ்லீட் பண்றேன். வர ஜெனரேஷனுக்கு வந்து நான் வந்து இந்த மாரி திருப்பி அந்த ஓல்ட் ஹஸ்பண்டுக்காக ஸ்கூலோட ஓல்டு அந்த இது ஸ்கூலுக்கு போறது நான் ம். மிஸ்லீட் பண்றேன். ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணி சாப்பிடுறது, அவங்க பிளேட்ல சாப்பிடுறது, அதெல்லாம் நான் அது மிஸ்லீட் பண்றது
நான் ஒன்று சொல்லட்டேம்மா, இப்போ நான் இது சொல்கிறதுன்னா யாராவது இது ஃபாலோ பண்ணுவேன் நீங்கள் நம்புறீங்களா? ஹஸ்பண்ட் பிளேட்டு கொண்டு போய் கழுகி வச்சுட்டு அதே பிளேட்டில் சாப்பிட்றதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. சும்மா சொல்லும்போது அவங்க நீங்கள் மிஸ்லீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் யாரும் ஆக மாட்டாங்க. பட் அவங்க வந்து நான் இப்படி சொல்லும்போது நான் அவங்கள மிஸ்கைட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் இது பியூர்லி என்னோட சாய்ஸ். பட் அது வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்பில் நீங்கள் வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால நான் அது பண்ணி பார்க்குறேன். இட்ஸ் வெரி ஹார்ம்லெஸ்ஸா போகும்போது இட்ஸ் ஓகே ஓகே. ஸோ இது ஒரு ட்ரையல் தானே. நானும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகலை, செகண்ட் இயர் தான். ஸோ நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன அது கட் டவுன் பண்ணலாம், என்ன இன்க்ரீஸ் பண்ணலாம், அதெல்லாம் அது ஒரு ப்ராசஸ். ஸோ இது பண்ணும்போது எனக்கு நல்லா இருக்கே, அது ஒரு மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. சூப்பர், ஃபென்டாஸ்டிக். ஐ திங்க் இந்த ஒரு 17 இயர்ஸ் ஜேர்னியை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சம்மப் பண்ணி இந்த ஒரு தருணங்களையும் நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு எங்கள் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஒரே ஒரு விஷயம்தான், லைஃப்பை வந்து நம்பி வாழ்ந்தா நமக்கு சாதகமா என்ன வேணா நடக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லைஃப்ல நீங்க கரியரை மட்டும் நம்பி அப்படின்னு மட்டும் இல்ல, என்ன விஷயம் இருந்தாலும். இன்னைக்கு இப்போ நான் இங்க இருந்த ஒரு 4:30 மணிக்கு கிளம்பி எனக்கு தியேட்டர் விசிட் போக முடியும். அதுவே நான் ட்ரீம் பண்ணிட்டு தான் கார்ல வந்தேன். ஸோ நான் எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் அது என்னோட மைண்டில் ஒரு ட்ரீம் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் அங்கே போகிறது, அவங்க பேசுகிறது, கிருஷ்ணா வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் எனக்கு ட்ரீம் ஓடிட்டு இருக்கு. ஸோ வாட் எவர் குட்டி விஷயமா இருந்தாலும் அது நீங்கள் ட்ரீம் பண்ணுங்க. கரியர் மட்டும் இல்லை, சின்ன விஷயத்துல எதுவாக இருந்தாலும். நாளைக்கு நம்ம அந்த கடைக்கு போய் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னா இன்றைக்கி நைட்டே அதை ட்ரீம் பண்ணுங்க. வாட் எவர் நீங்கள் ட்ரீம் பண்ணுறீங்க அது நடக்கும். ஆனால் ட்ரீம் பண்ணலைன்னா அது நடக்காது. பியூட்டிஃபுல். அது உங்கள் லைஃப்பில் நிறைய இடங்களில் எங்கெங்கே ஒர்க் ஆயிருக்கு நீங்கள் சொல்லும்போது உண்மையாகவே மிரக்கல்ஸ். அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். அது நடக்கலைன்னா நான் சொல்ல மாட்டேன், எனக்கே நடக்கலை அப்புறம் நான் எதுக்கு மற்றவங்க சொல்ல. பட் எனக்கு நடந்திருக்கு, அதனால தானே சொல்கிறேன். ட்ரீம் 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 ட்ரீம். எஸ். Thank you so much and best wishes to you. Thank you so much. Thank you and all the best. JFW Presents Unscripted, powered by CALS, Building Tomorrow with Clean Energy. Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. Twin Birds, wear it, feel it, love it.